பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத பாரு தருண், உனக்கு நான் சொல்றது இதுதான். நீ கலர் மீன் வளர்ப்பு பண்ணு, லவ் பேர்ட்ஸ் வள, ஏன் காடை கௌதாரி கூட வள, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதோட மொத்த வேலையும் நீ தான் பாத்துக்கணும். என்னால ஒரு துரும்ப கூட அதுக்காக கிள்ளி போட முடியாது. உன்னோட கமிட்மெண்ட்டை நீ தான் செய்யணும். ஆமா, சொல்லிட்டேன். புள்ள மீனா, என்னது இது? உன் புள்ள கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? யாரோ அந்நிய மனுஷங்கிட்ட பேசுறா போல இல்ல இருக்கு. எதுக்கு இம்புட்டு கோவம்? அட பட்டக்கா, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு என் புள்ளைய பத்தி தெரியாது. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில அது தொடர்பான மொத்த வேலையும் என் தலையில கட்டிடுவாங்கக்கா. அப்பா போலவே புள்ள எவ்வளவோ பட்டாச்சு இவங்களால. சரி சரி விடு மீனா, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மீனா. மீன் தொட்டியில இருக்க மீன்களை பார்த்தா அம்புட்டு அழகா இருக்கு. பாக்க பாக்க மனசுல அப்படி ஒரு அமைதி மீனா. உண்மைதான்க்கா, அந்த மீன்கள்லாம் ரொம்ப ஒசந்த ரகமா. அதுங்க நீந்திர அழக இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீயே ஒத்துக்கிறல்ல உண்மைய, அப்புறம் எதுக்கு இந்த கோவம்? நாள் முழுக்க எல்லாத்துக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எனக்கான ஒரு நேரம், ஒரு சந்தோஷம் இல்லாமலே போயிடுதுக்கா. அதான் இந்த கோவம். ஏங்கா, மீன்கள்ல கூட அயல் நாட்டு மீன்களை நாம வளர்க்க முடியுமா? ஏன் முடியாம? என் புள்ள இருக்கானே, அதான் தருணு, இந்த அயல் நாட்டு மீன்களை பத்தி என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கக்கா. ஆனா எனக்கு அதை கேட்க ஆர்வமா இருந்துச்சே தவிர ஒன்னும் விளங்கலக்கா. அதுக்கு என்ன மீனா, புரியறா போல போய் நாம விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருவோம். அக்கா, என்ன கல்லூரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா மீனா, நமக்கு விஷயங்கள் வழங்கணும்ல. அயல்நாட்டு மீன்களின் ஊடுருவலும் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா. முரளிதரன் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க. நல்லா விவரங்களை கேட்டுக்க. பொதுவாகவே நம்ம நாட்டிலே இயற்கையாக இருக்கக்கூடிய மீன் வளங்கள் இருக்குது, நம்மக்கிட்டே ஏகப்பட்ட மீன் இனங்கள் இருக்குது. ஸோ அது போக அயல்நாட்டு மீனங்கள் ஏன் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டு மீன்களோட வளர்ச்சி அவ்வளோ வேகமாக இல்லாதனாலையும் அவ்வளோ பெருசாக வளராதனாலையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திறன் அதிக பெற்ற மீன்களை, முக்கியமாக வந்து மீன் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திறன் பெற்ற மீன்களை கொண்டு வந்தாங்க, உள்ளே கொண்டு வந்தாங்க. அது வந்து வெள்ளையர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பல மீன்களை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் சில மீன்கள் வந்து அவங்களோட இயற்கையான தட்பவெப்ப நிலை, நியூசிலாந்து, இங்கிலாந்து அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர் 8 to 18 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்ட தண்ணியில் வாழக்கூடிய மீன்களை முக்கியமாக கொண்டு வந்தாங்க. உணவுக்காகவும் அவங்களோட மற்ற தேவைகளுக்காகவும் அது கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில மீன்களை கொண்டு வந்தாங்க நோய் தடுப்புக்காக. முக்கியமாக அந்த கொசுக்களால் ஏற்படக்கூடிய டெங்கு அது கட்டுப்படுத்தக்கூடிய கம்பூசி எனப்படும் மீனை அறிமுகம் செய்தாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, டெங்கு பரப்பக்கூடிய கொசுக்கூடிய முட்டையும் அதோடைய முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகளையும் சாப்பிடும். அந்த கம்பூசி எனப்படும் மீன் வந்து நோய் தடுப்புக்காக மெயினாக கொண்டு வந்து விட்டாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க சக்கர் ஃபிஷ் என்ன சொல்லக்கூடிய அந்த முட்கவச முதலை மீன்கள் சொல்லுவாங்க, அப்படின்னா வந்து டேங்க் கிளீனர்ஸ் காமனாக சொல்லுவாங்க அது. ஸோ அந்த மீன்கள்லாம் வந்து தென் அமெரிக்க பகுதியில் வாழக்கூடியது, அமேசான் நதியில் வாழக்கூடியது. இன்னைக்கு நம்மளோட ஆற்று பகுதியிலும் சரி, இல்லை அணைகள் பகுதியிலும் சரி அதிகப்படியாக காணக்கூடிய முக்கியமான ஒரு அயல்நாட்டு மீனம் அப்படின்னும் போது அந்த மீனை சொல்லலாம். அது போக ஆப்பிரிக்க கிழுத்தி மீன்கள். ஆப்பிரிக்க கிழுத்தி மீன் வந்து அதோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிக்காகவும் தன்னோட உணவு வந்து எதை வேணா சாப்பிட்டு வளரக்கூடிய தன்மை கொண்டதுனால ஸோ அதோட வளர்ச்சி வந்து அதுக்காக கொண்டு விடப்பட்டது. சட்டப்பூர்வமாக நம்ம இந்திய அரசால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மீன் இனம். ஸோ இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு சில அயல்நாட்டு மீன்களை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, காமன் கார்ப், சாதா கெண்ணைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லா ஆற்று பகுதியிலும் நமக்கு கிடைக்கும். மீனவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சீசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சாதா கெண்ணைன்னு சொல்லுவாங்க, காமன் கார்ப்னு சொல்லுவாங்க. அந்த மீன் இனம். அப்புறம் கட்லா ரோகுமிர்கள். கட்லா ரோகுமிர்களுமே நம்ம வந்து கங்கை நதிக்கு சொந்தமானது. நம்மளோட மீன், நம்ம நாட்டோட மீன் உற்பத்தியும் சரி, நம்ம பகுதியில் இருக்க மீன் உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் அந்த கட்லா ரோகுமிர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அது போக வந்து சைனீஸ் மேஜர் கார்ப்னு சொல்லக்கூடிய சீன கெண்டைகள், பிகெட் கார்ப்பு, சில்வர் கார்ப்பு, இதெல்லாம் வந்து சீன மீனங்கள். இதுவும் நம்மளோட மீன் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக கொண்டு வந்து விட்டாங்க. உணவு உற்பத்தி போக, நோய் தடுப்பு போக, மீத வந்து அழகு மீன் வளர்ப்பு, வண்ண மீன் வளர்ப்பு, இல்லை அழகு மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்னமெண்டல் ஃபிஷரிஸ். ஸோ இதில் வந்து மீனோட அலங்காரம், மீனோட அது மேலே இருக்கக்கூடிய
வண்ணங்கள், பொலிவுபெற வண்ணங்களால் ஈர்க்கப்பட்டு நம்ம அதை வீட்டில் எல்லாருமே கண்ணாடி தொட்டியில் வளர்க்க பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கான மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாச்சு. அழகாக இருக்க மீன்களை பல நாடுகள்லேருந்தும் இன்றைக்கி வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஊரில் வளர்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை வந்து இந்தியாவிலேயே 2வது அழகு மீன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நகரமாக இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக நம்ம சென்னை குளத்தூர் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கடைகளை நம்மளால் பார்க்க முடியும். 90% நம்மளால் அயல்நாட்டு மீன்களை தான் பார்க்க முடியும். உள்நாட்டு மீன்கள் அப்படின்ற சொல்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சில அயல்நாட்டு மீன்களோட தீவனமாக நம்ம உள்நாட்டு மீன்களை பயன்படுத்துகிறாங்க. அதுக்குன்னு நம்ம உள்நாட்டு மீன்களில் அழகு பெறக்கூடிய பொலிவு பெறக்கூடிய மீன்கள் இல்லைன்னு கேட்டால் இருக்குது. ஏகப்பட்ட மீன் நம்மளுடைய நாட்டு மீன்களும் வந்து பொலிவோடு இருக்கக்கூடிய மீன்கள் இருக்குது. ஆனால் இது போக என்ன காரணம் அப்படின்னா வெளிநாட்டு மீன்களை விரும்பக்கூடிய காரணம் என்னன்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு மோகம் தான். நம்ம மீன்களை காட்டிலும் அந்த மீன்கள் வந்து இயற்கையாகவே வண்ணம் பெற்றிருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காகவும் மீன்களை கொண்டு வந்தாங்க. எல்லா மீன்களும் கொண்டு வரப்பட்டு அவைகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து கொண்டு வரப்பட்ட மீன்கள் எல்லாமே வந்து பண்ணையில் வச்சு வளர்க்கப்பட்ட மீன்கள் என்னதுன்னா சரியான பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ், அதாவது பாதுகாப்பு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாதையோ இல்லை சில காரணங்களாலேயோ வெளியே வர ஆரம்பிக்குது. எல்லா அந்நிய மீன்களும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாலும் அவைகளை ஒரு கன்ஃபைன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வளர்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்ஸ் அந்த மீனங்கள் நம்மளோட இயற்கை நீர்நிலைகளை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இயற்கை நீர்நிலை அடையும் பட்சத்தில் எல்லா அயல்நாட்டு மீனங்களாலையும் நம்மளோட இயற்கை நீர்நிலையுடைய தன்மைக்காக ஏற்ப தன்னை தகவச்சிக்க முடியாது. பல மீனங்கள் உயிரிழந்துடும். சில மீனங்கள் எங்கிருந்து வந்ததோ சரி, ஆனால் நம்ம நாட்டோட இயற்கையாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளோட தன்மைகளுக்கு ஏற்ப தட்பவெப்பத்துக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சு கொண்டு இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இந்த நிலையில தான் அவங்க ஊடுருவும் தன்மை பெறுகிறது. எல்லா அயல்நாட்டு மீன்களும் இந்த பண்பை பெற்றாது. சில அயல்நாட்டு மீன்கள் இப்போ பார்க்க போனால் ஜிலேபின்னு சொல்லக்கூடிய திலாப்பியா, ஆப்பிரிக்க கிழுத்தி மீன்கள், அப்புறம் இந்த டேங்க் லைனர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மீன்கள் அது எல்லாமே வந்து நம்ம நாட்டோட நீர்நிலையோட தட்பவெப்பத்துக்கு ஏற்ப தன்னை தவம் வச்சு கொண்டு இன்றைக்கி வந்து அதிகப்படியாக இனப்பெருக்கம் செஞ்சு எல்லா நீர்நிலையும் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த 3 இனங்களுமே வந்து திலாப்பியா சொல்லக்கூடிய ஜிலேபி, ஆப்பிரிக்க கிழுத்தி மீன் சொல்லக்கூடிய ஒரு வகையான கிழுத்தி மீன், சக்கர்மவுத் கேட்ஃபிஷ் சொல்லக்கூடிய டேங்க் லைனர். ஸோ இந்த 3 இனங்களும் இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூராமே அந்த மீனோட ஊடுருவல் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டு இருக்கு. என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் விஷயம், ஊடுருவலாகி உள்ள வர மீன்கள், அந்நியநாட்டு மீன்கள் எல்லாமே வந்து நம்ம நாட்டு மீன்களோட இடத்தையும் உணவையும் பகிர்ந்து கொள்ளும். அதாவது காம்படிஷன் ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு மீன்களோட சாப்பிடக்கூடிய உணவுக்கு அதுவும் போட்டியாக வரும், நம்ம நாட்டு மீன்களோட இருப்பிடத்துக்கு அதுவும் போட்டியாக வரும். ஸோ அப்படிங்கும்போது வலிமை பெற்ற மீனங்கள் வாழ ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 இனங்கள் ஆப்பிரிக்க கிழுத்தி மீனும் டேங்க் லைனர் சொல்லக்கூடிய முற்கவச முதலை மீன், இதுக்கு நம்ம அது பேர் சொல்கிறோம். ஸோ அந்த மீனங்கள் என்னன்னா அதிக வெப்பத்தை தாங்கி அதிக நீர்நிலையோட மாற்றங்களை தாக்கு பிடிக்கக்கூடியது. அதாவது தண்ணியோட தன்மை கெட்டு போனாலும் சரி, வெப்பம் அதிகமாக இருந்தாலும் சரி, தண்ணி வற்றி போனாலும் சரி, தன்னை தகவமைத்து கொண்டு வறட்சியான நிலத்திலேயே அதுங்களால் வாழ முடியும். இதே மறுக்கையில் பார்க்கும்போது நம்மளோட நாட்டு மீனங்கள் அவைகளால் இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இயற்கையாகவே ஒரு வறண்ட சீசன் வரும்போது இல்லை வறண்ட காலம் வரும்போது நாட்டு மீனங்கள் அந்த இடத்துல அழிஞ்சு போகும். ஆனால் சக்கர்மவுத் கேட்ஃபிஷ் சொல்லக்கூடிய டேங்க் லைனரும் சரி, இல்லை கிளாரிஸ் கரிப்பினஸ் சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்க கிழுத்து மீனும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவச்சு கொண்டு அடுத்து திரும்ப மழை வந்து தண்ணி வரும் வரைக்கும் அதுங்களால அந்த இடத்துல சேஃபாக இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டேங்க் லைனர் சொல்லக்கூடிய மீன்கள் வந்து காஞ்சு போயிருக்கும், வறண்டு கருவாடாக இருக்கும். ஆனால் அந்த நிலையை திரும்ப தண்ணி படும்போது அது உயிர் பெறும் தன்மையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு மீன் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் நம்ம நாட்டு நீர்நிலைகளோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு செஞ்சு விட்டது. அதுக்கடுத்து நம்ம நாட்டுக்கு மட்டுமே சொந்தமான மீன்கள் நம்ம நாட்டில் மட்டும்தான் காணப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நதியில் மட்டுமே இல்லை ஒரு மலைப்பகுதியில் மட்டுமே காணக்கூடிய மீன்கள் எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீன்களும் இன்றைக்கி இதுங்களால் ரொம்ப அழிவு சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டுருக்கு. நம்ம நாட்டு நதிகளில் காணக்கூடிய கெண்டைகள், சில கெண்டைகள்லாம் வந்து ஒரு பகுதியில் மட்டுமே காணப்படும், இல்லை ஒரு நதியில் மட்டுமே காணப்படும். அப்படிப்பட்ட நதிகள் காவிரியில் இருக்குது, பவானியில் இருக்குது, தாமிரபரணியில் இருக்குது, வைகையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நதிகளில் வாழக்கூடிய சிறு சிறு கெண்டைகளோடும் இந்த மீனோட ஊடுருவலால் அதனோட அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. எண்ணிக்கைன்றது வெகுவாக குறைஞ்சி வருது. காலநிலை மாற்றம் இன்னொரு காரணமாக சொல்லலாம். மழை பருவங்கள் வந்து மாறி போயிடுச்சு, எதிர்பாராத வெள்ளங்கள், அதே மாதிரி வறட்சிகள், இந்த 3மே வந்து நம்மளை பாதிக்கிற மாதிரி அது மீன்களையும் பாதிக்கும். ஏன்னா நீர் சம்மந்தப்பட்டது இல்லையா. ஒரு நதி வந்து வறட்சியாகவும் செய்யுது, ஒரு நதி அதிகப்படியான வெள்ளத்தையும் கொண்டு வர செய்யுது வெளிநாட்டிலிருந்து வந்த அந்நிய மீனங்களால். ஸோ இந்த நேரங்களில் இந்த மீனங்களால் தாக்கு பிடிக்க முடியும். இந்த தன்மை நம்மளோட நாட்டு மீன்களுக்கு இல்லை. முக்கியமான இந்த பண்புனாலேயே அந்த மீனங்கள், வெளிநாட்டு அயல்நாட்டு மீனங்கள் ஒரு நதியோட முழு பகுதி ஆரம்பமிலிருந்து முடிவு வரைக்கும் கடலை சேர்ற வரைக்குமே இன்னைக்கு நிறைய மீனங்கள், ஜிலேபி கெண்டை, ஆப்பிரிக்க கிழுத்தி மீன், அப்புறம் சக்கர்மவுத் கேட்ஃபிஷ் சொல்லக்கூடிய டேங்க் லைனர்ஸ். ஸோ இந்த 3 மீனங்களுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பகுதியான நதிகளில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மீனவரோட மீன் வலையில் இந்த 3 இனங்களும் அதிகமாக படுது. இதில் ஜிலேபி கெண்டன்றது முக்கியமான உணவு மீனாக இருந்தாலுமே நம்மளோட இயற்கையாக இருக்கக்கூடிய மீன் வளத்துக்கு அது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அது போக இந்த கரிப்பினஸ், தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்க கிழுத்தி மீன், அவங்களும் சரி, இந்த சக்கர்மவுத் கேட்ஃபிஷ் சரி, நம்ம நாட்டு மீனங்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிச்சு. இந்த மீன்களோட ஆதிக்கம் அதிகமாகிட்டு வர நம்ம நாட்டு மீன்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிச்சு. மீனவர்களோட எந்த ஒரு பகுதிக்கு போய் ஆற்றங்கரைக்கோ இல்லை அணை பகுதிக்கு போயிட்டு ஒரு மீனவர்களை பார்க்குறோம் அப்படின்னாலுமே அவங்க இன்றைக்கி வெகுவாக சொல்கிற விஷயம், இந்த மீன் தான் எங்கள் வலையில் அதிகமாகப்படுது, இந்த டேங்க் லைனர்ஸ்லாம் எங்கள் வலையில் பட்டு எங்கள் வலை சேதமாயிடுது, அதுக்கப்புறம் எங்களால் அந்த மலையை மொத்தமாக மாற்றணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த டேங்க் லைனர் மீனோட உடம்பு ஃபுல்லாக மேல் பகுதி ஃபுல்லாக ஓடு போடுறக்கும், அந்த ஓடுகளில் ஃபுல்லாக முட்கள் போல் இருக்கும். மீன் ஒரு வலையில் மாட்டுது அப்படின்னா அந்த பகுதியை அவங்க வெட்டி தான் எடுக்கணும். அப்படிங்கும் போது மீனவர்களுக்கும் அது பெரிய வாழ்வாதார இழப்பும் ஏற்படுது.
அது போக நம்ம மீனினங்களையும் அழிக்குது. ஸோ இதுக்கு என்ன வழி, அயல்நாட்டு மீனினங்கள் ஊடுருவலால் தடுக்கணும் அப்படின்னா என்ன வழி அப்படிங்கும்போது பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான தடுப்பு விஷயங்கள். பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அலங்கார மீனுக்காகவோ இல்லை உணவு தேவைக்காகவோ இல்லை மற்ற காரணங்களுக்காகவோ வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர மீன்கள் நம்மளோட இயற்கை நீர்நிலைக்கு எந்த விதத்தில் போய் அடைஞ்சிடக்கூடாது. நதிகளை ஒட்டியோ இல்லை ஏரிகளை ஒட்டியோ இருக்கக்கூடிய மீன் பண்ணைகளில் அயல்நாட்டு மீனினங்களை நிறைய பகுதிகளில் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க வணிகத்துக்காக. ஸோ இந்த மாதிரி இடங்களில் எதிர்பாராத வெள்ளங்கள் ஏற்படும் போது அவைகள் எல்லாமே அடிச்சுட்டு வரப்பட்டு கடைசி ஆற்றுக்கு தான் போய் சேருது. முக்கியமான காரணமே இது ஒரு விஷயம். ஸோ ஆற்றுகளில் சேர்ந்த அந்த மீன் தன்னை தகவமைச்சு கொண்டு இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்குது. இனப்பெருக்கம் பண்ணி மொத்த ஆற்று பகுதியுமே ஆக்கிரமிச்சு கொள்ளுது. இது ஒரு விஷயம். அடுத்து இன்டென்ஷன் ரிலீஸ், அதாவது அறியாமையினால மனிதர்களே நீர்நிலைகளில் வந்து அயல்நாட்டு மீன்களை விடுறது. ஒரு முக்கியமாக இன்றைக்கி வந்து இந்த அலங்கார மீன் வளர்ப்பு அப்படின்றது வந்து சிறு வயது பசங்கள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வளர்க்குறாங்க வீட்டில். இந்த மீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில மீன்கள் அந்த டேங்க் வச்சிருப்பாங்க, அந்த டேங்கோட பெருசாக வளர்ந்துடும். இந்த மீன் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த டேங்க்கில் அதால் இருக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால பெரிய டேங்க் வாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் அந்த மீனை கொண்டு வந்து இயற்கை நீரில் விட்டுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. இதே மாதிரி பல பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் மீன் ஒரு இயற்கை ஆற்று பகுதிக்கு வந்து சேரும்போது அதே மாதிரி ஒரு பெண் மீன் அந்த பக்கம் வருது அப்படின்னா தங்கள் தகவமைச்சு கொண்டு இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்குது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அது போக இந்த மீன்கள் நம்மளோட இயற்கை நீர்நிலைக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தன்னோட உணவு சங்கிலியில் அது எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்க நினைக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம மீன்கள் அதை ஒற்றியே சாப்பிடக்கூடிய மீன்கள், மற்ற மீனை உண்ணக்கூடிய கார்னிவோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற மீனை சாப்பிடக்கூடிய இனமாக இருந்துச்சுன்னா நம்ம நீரிலே வாழக்கூடிய மீன்களுக்கு அது ஒரு பெரிய போட்டியாக அமையும். ஸோ அங்கே வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படும் மீன்களுக்கு. அதே மாதிரி அந்த மீன்களை சாப்பிடும்போது நமக்கு தேவையான மீன்களையும், இப்போ நமக்கு உணவு மீன்களை சொல்லுவோம், சில வகையான உணவு மீன்கள் இருக்கும், அந்த மீன்களையும் சாப்பிடும். அது போக மற்ற மீன்களோட குஞ்சுகள் ஊடுருவி வரக்கூடிய அயல்நாட்டு மீன்கள் என்ன பண்ணால் மற்ற மீன்களோட முட்டையவே சாப்பிட்ரும், இல்லைனா வரக்கூடிய குஞ்சுகளை சாப்பிட்ரும். அப்படிங்கும்போது ஒரு மீன் வந்து இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னா அந்த இனப்பெருக்க செயலையே தடுத்துருதுங்க. மெயினாக இந்த மண்ணை ஒட்டி சில மீன்கள் வந்து முட்டையிடும். திலாப்பியா, மற்ற கிண்டை வகைகள், சில கிண்டைகள்லாம் வந்து செடிகளில் ஒட்டி சாப்பிட்ற மாதிரி முட்டைகளை விடும். சிலது ஓப்பன் வாட்டர்ஸில் விளையாடும். இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே இந்த அயல்நாட்டு மீன்கள் எளிதில் சாப்பிடக்கூடியது. ஸோ அது சாப்பிட்டுச்சு அப்படிங்கும்போது நம்ம நாட்டு மீன்களோட எண்ணிக்கைன்றது வெகுவாக குறைஞ்சிரும். இது வந்து எல்லா நிலையிலும் நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அலங்கார மீன் சந்தைகளில் மட்டுமே இருக்கக்கூடிய மீன் இனங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரும்பாலான ஏரிகளில் அது கிடைக்கும். சென்னையில் மற்ற ஆற்றுப்பகுதியில் போய் பார்த்தேன் அப்படின்னா அலங்கார மீன் சந்தையில் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன மீன்கள் இருந்தோ இன்றைக்கி நம்மளோட ஆற்றுப்பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் அதிகமாக காணப்படுது. ஸோ இதெல்லாமே அந்த காரணங்களால் உள்ளே வந்தது. இந்த பாதிப்பிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு போதிய விழிப்புணர்வு தேவை. நம்ம நாட்டு மீனங்களே நமக்கு போதிய அளவான எல்லா உணவில் ஆரம்பித்த சத்து பெற்ற உணவையும் கொடுக்கும், நமக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். வெள்ளையர்கள் வந்து கம்பூசி என்ற மீன் எடுத்து கொண்டு வந்தாங்க, கொசுவோட முட்டைகளையும் அதோட குஞ்சுகளை சாப்பிட்றதுக்காக. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிளிஃபிஷ்னு சொல்லக்கூடிய முண்டங்கன்னு சொல்லுவோம், நம்ம வந்து ஆறும் நதியும் சேர்கிற இடத்துல அதிகமாக காணக்கூடிய முண்டங்கனி மீன்கள். ஸோ அந்த மீன்கள்லாம் வந்து இயற்கையாகவே வந்து கொசுக்களோட குஞ்சுகளை சாப்பிடக்கூடியது. ஆனால் நம்ம அதுக்கு பதிலாக அது வந்து கம்பூசியை கொண்டு வந்து விட்டுருக்கோம். கம்பூசியா அப்படின்றது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா நீர்நிலைகளையும் ஆக்கிரமிச்சிருச்சு. கம்பூசியா இன்றைக்கி இல்லாத நீர்நிலையே கிடையாது. இன்னும் கம்பூசி அப்படின்றது வந்து குட்டி போடக்கூடிய மீன் இனம். ஒரு தடவை ஒரு ஆண் மீன் கூட சேர்ந்தது அப்படின்னா அதெல்லாம் 5 தடவை 6 தடவை அது குட்டி போட முடியும் அதால். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸோட ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய வெளிநாட்டு மீனங்கள்கிட்ட நம்மளோட நாட்டு மீனங்கள் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ இதை கட்டுப்படுத்த அப்படின்றது, இதை தடுக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு விழிப்புணர்வு தேவை. என்ன மீனா, அயல்நாட்டு மீன்களின் ஊடுருவலும் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா. முரளிதரன் அவங்க விவரங்களை எம்புட்டு அழகா எடுத்து சொன்னாங்கல்ல. அடடா, நீரோடையில பௌர்ணமி ஒளி பரவனா போல இந்த கருத்துக்கள் என் மனசு முழுக்க பரவி பதிஞ்சிருச்சுக்கா. அருமையான பல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த வழி சொல்லிவிட்டாங்கக்கா. மீனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா குழம்பு நல்லா இருக்கும். அடடா, பொண்ணை பத்தி புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஓஹோ. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும், பெருகும் தண்ணீர் மட்டம் உயரும் வாழ்க்கை கிட்டும். கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்.
மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு, செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு, கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும், கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு. கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு. கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு, கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு, கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும், கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். அடுத்து வருவது வேளாண் செய்திகள். தென்னையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. காமதேனு அல்லது கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் தென்னை மரம் உலகில் சுமார் 108 நாடுகளில் பயிரிடப்பட்டு வருகின்றது. உலக அளவில் இந்தியாவின் பங்கு 34% ஆகும். தென்னை ஆசிய நாடுகளில் கலாச்சாரத்தோடு இணைந்து காணப்படுவதோடு அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் மரமாக திகழ்கிறது. இந்தியாவில் தென்னை சாகுபடியில் 90% பங்கை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் அளிக்கிறது. சமீப காலமாக தென்னையில் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் காணப்படுகிறது. அதனால் குறிப்பிடத்தக்க அளவு விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக கருந்தலை புழு, ருக்கோஸ், சுருள் வெள்ளையி, காண்டாமிருக வண்டு போன்ற பூச்சிகளும், ஃபைட்டோபிளாஸ்மா, வேர் வாடல் நோய், அடை தண்டழுகல் நோய், குருத்தழுகல் நோய் மற்றும் இலைக்கருகள் போன்ற நோய்களும் பரவலாக காணப்படுகின்றன. தென்னையில் ஏற்படும் பூச்சி மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். கருந்தலை புழுக்கள் இலைகளின் அடிபாகத்தில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஒளிசேர்க்கை திறன் குறைந்து 30 முதல் 40% வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கோடை காலங்களில் இதன் தாக்குதல் அதிகமாக காணப்படும். புழுக்கள் இலைகளின் அடிப்பரப்பில் உள்ள பச்சையத்தை மட்டும் சுரண்டி உண்பதால் கீழ் அடுக்கில் உள்ள இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாகவும், தீவிர பாதிப்புக்கு உள்ளான மரங்களை தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது தீயினால் கருகியது போன்றும் தோன்றும். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த பரிகானிட் ஒட்டுண்ணிகளை பாதிக்கப்பட்ட தோப்புகளில் விட வேண்டும். இந்த ஒட்டுண்ணிகள் ஆழியார் நகரில் உள்ள தென்னை வளர்ச்சி நிலைய ஒட்டுண்ணி வளர்ப்பு ஆய்வகத்தில் கிடைக்கிறது. ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கள் தென்னையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. தாக்கப்பட்ட தென்னை மரங்களில் உள்ள இலைகளின் உட்பகுதியில் சுருள் சுருளாக வெள்ளை நிற முட்டைகள் காணப்படும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற இனிப்பான திரவம் அதன் கீழே உள்ள இலைகளின் மேல் பகுதியில் விழுந்து பரவி கரும் பூசணமாக படர்ந்து இலைகள் கருப்பு நிறமாக மாறிவிடும். இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இவற்றை கட்டுப்படுத்த என்கார்சியா ஒட்டுண்ணி குளவிகளை விட்டு கட்டுப்படுத்தலாம். இந்த ஒட்டுண்ணி குளவிகள் ஆழியார் நகரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கிறது.
காண்டாமிருக வண்டுகளின் தாக்குதல் பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது. இவை இளங்கன்றுகள் மற்றும் வளரும் கன்றுகளை பெருமளவில் தாக்குகின்றன. இதன் முக்கியமான அறிகுறிகள் விரியாத மட்டைகள், குருத்து பகுதியின் அடிமட்டைகள் மற்றும் விரியாத பாளைகள் ஆகியவற்றில் துளைகள் காணப்படும். தாக்கப்பட்ட இலைகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று தென்படும். சேதமடைந்த பகுதிகளில் மரச்சக்கைகள் காணப்படும். அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மரங்களில் குருத்துக்கள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். இந்த வண்டுகளை கட்டுப்படுத்த எருக்குழியில் காணப்படும் புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். எருக்குழியில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மழைக்காலங்களில் மெட்டாரைசியம் என்ற பூஞ்சானத்தை பயன்படுத்த வேண்டும். சிவப்பு கூன் வண்டு இது ஒரு முக்கியமான பூச்சியாகும். இதன் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டறிய முடியாது. தென்னை மரங்களில் ஏற்படும் காயங்களில் இவை முட்டைகள் இடும். குருத்து பகுதியில் காண்டாமிருக வண்டு தாக்கிய காயங்களில் கூன் வண்டுகள் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினுள் சென்று திசுக்களை உண்பதால் நடுக்குருத்து வாடிய பின்னர் அனைத்து இலை மட்டைகளும் சரிந்து விடுகின்றன. தண்டின் உட்பகுதியை புழுக்கள் தின்று விடுவதால் தண்டு பகுதிகள் பலவீனம் அடைந்து காற்று வீசும்போது மரம் விழுந்து விடுகிறது. சிவப்பு கூன் வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த மரத்தில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு காண்டாமிருக வண்டுகள் மரத்தை தாக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டு இறந்த மரங்களை தோப்பிலிருந்து முழுவதுமாக அகற்ற வேண்டும். தென்னையில் நோய் மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. தென்னையானது வேர்வாடல் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைந்து வருகிறது. குறிப்பாக இந்த நோய் பராமரிப்பு இல்லாத தோப்புகளில் அதிகம் காணப்படும். இந்த நோய் தாக்குதலால் 50 முதல் 70% வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இலைகள் கீழ்நோக்கி வளைந்து மனிதனின் விலா எலும்பு போல காணப்படும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதோடு ஓரங்கள் கருகி காணப்படும். முறையான உர நிர்வாகம், நீர் மேலாண்மை மற்றும் பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கோகோகான் எனும் நுண்ணுயிர் கலவை பயன்படுத்தப்படுவதோடு ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகளை கடைபிடிப்பதோடு வேர் வாடல் நோயை நன்கு கட்டுப்படுத்தலாம். அடித்தண்டழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் என்று கூறப்படும் நோய் தாக்குதலால் 15 முதல் 20% வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நோய் கடற்கரையை ஒட்டிய மணற்பாங்கான இடங்கள் மற்றும் கோடை காலங்களில் அதிகமாக காணப்படும். இந்த நோய் ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்திற்கு மண் மற்றும் பாசன நீர் மூலமாகவும் பரவுகிறது. எனவே இந்த நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகளை கடைபிடிக்க வேண்டும். தோப்புகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் முறையாக உர மற்றும் நீர் மேலாண்மை அவசியம் செய்ய வேண்டும். சொட்டு நீர் பாசனம் செய்வதன் மூலம் தோப்புகளில் இந்த நோய் பரவலை தவிர்க்க முடியும். குருத்தழுகல் நோய் குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும். பிறகு குருத்து காய்ந்து வளைந்து தொங்கும். குருத்து இலைகளை மெதுவாக இழுத்தால் கையோடு வந்துவிடும். மேலும் குருத்தின் அடிப்பகுதி மற்றும் சுற்றியுள்ள திசுக்கள் அழுகி துர்நாற்றம் வீசும். குருத்தழுகல் நோய் மழைக்காலத்தில் அதிகம் காணப்படுவதால் மழைக்காலத்தில் நோயின் தாக்குதல் மற்றும் அறிகுறிகளை தொடர்ந்து கவனித்து வர வேண்டும். போதுமான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நோய் அதிகம் உள்ள தோட்டத்தில் தகுந்த இடைவெளி விட்டு அதிக நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட கொண்டை பகுதியில் தாமிர பூஞ்சான கொல்லிகளை ஊற்ற வேண்டும். இலைக்கருகல் நோயினால் முதிர்ந்த இலைகளின் மேற்பரப்பில் சாம்பல் நிற புள்ளிகள் தோன்றும். இந்த புள்ளிகள் பெரிதாகி ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இலையின் நீளத்திற்கு வளர்ந்து இலைகள் கருகியது போல காட்சியளிக்கும். தொடர்ந்து மழை பெய்தாலும் சாம்பல் சத்து குறைபாட்டாலும் இந்த நோய் ஏற்படும். இந்த நோயை கட்டுப்படுத்த தாமிர பூஞ்சான கொல்லிகளை தெளிக்க வேண்டும். பொதுவாக தென்னையில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் பராமரிப்பற்ற தோப்புகள், மணற்பாங்கான தோப்புகள், சரியான உர நிர்வாகம் மற்றும் நீர் மேலாண்மை இல்லாத தோப்புகள், மண்ணில் ஈரப்பதம் குறைவாக இருத்தல் மற்றும் மானாவாரி தோப்புகள் போன்ற காரணங்களால் அதிக அளவில் ஏற்படுகின்றது. எனவே முறையான பராமரிப்பின் மூலம் தென்னை மரங்களை பூச்சி மற்றும் நோய்களில் இருந்து பாதுகாக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட மேலாண்மை முறைகளை ஒருங்கிணைத்து கடைபிடிக்கும் பட்சத்தில் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல்களை எளிதில் குறைக்க முடியும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை ஆரம்ப நிலையிலேயே கண்காணித்து அதனை கட்டுப்படுத்த தேவையான முறைகளை தென்னை விவசாயிகள் கூட்டாக ஒன்றிணைந்து கடைபிடித்தால் கூடுதல் பலன் கிடைக்கும்.
தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்து பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் அந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும், உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும். பண்ணையிலே தென்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும், பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும். தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும், உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும். ஒட்டுரகங்களை பார்த்து வாங்கி வரணும், நெட்டை குட்டை ஒட்டுரகங்களை பார்த்து வாங்கி வரணும். ஏற்ற மாதம் மார்கழி தையிலே கன்றை பயிரிடணும், ஏற்ற மாதம் மார்கழி தையிலே கன்றை பயிரிடணும். 25 அடி இடையில ஏக்கரில் 70 கன்று விடணும், 25 அடி இடையில ஏக்கரில் 70 கன்று விடணும். 3க்கு 3 அடி குழிகள் பறித்து நேர்த்தியாக நடணும், 3க்கு 3 அடி குழிகள் பறித்து நேர்த்தியாக நடணும். தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும், உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும். பருவம் பார்த்து பாதுகாப்பாக பக்குவங்கள் செய்யணும், பருவம் பார்த்து பாதுகாப்பாக பக்குவங்கள் செய்யணும். உரமும் நீரும் நோய் தடுப்பும் உன் கவனத்திலே கொள்ளணும், உரமும் நீரும் நோய் தடுப்பும் உன் கவனத்திலே கொள்ளணும். கொலை கொலையாக காய்களும் நிறைய குவிஞ்சி நிறைஞ்சிட வேணும், கொலை கொலையாக காய்களும் நிறைய குவிஞ்சி நிறைஞ்சிட வேணும். காய் நிறைஞ்சிட நிறைஞ்சிட பணப்பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும், நிறைஞ்சிட நிறைஞ்சிட பணப்பெட்டியும் நிரம்பி வழிந்திட வேணும். தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும், உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும். பண்ணையிலே தென்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும், பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும். தென்னை மரம் வளர உந்தன் வளம் உயரும், உந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி CV பிரேமா சந்தோஷ். உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு S முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.